இதுதான் நடந்தது. நல்ல வேலை அந்த பேய் நல்ல காமெடி மூட்ல இருந்ததுனால அப்படின்னு சிரிச்சுட்டு நானே வருவேன் பாட்டு பாடின்னு போயிடுச்சு. இதுவே டெரர் மூட்ல இருந்து என் மேல கைய வச்சிருந்ததுன்னா என் பொழப்பு சிரிப்பா சிரிச்சிருக்கும். ஐயோ ஐயோ, ஒரு ஊருக்கு ஒரு பேய் இருந்தாலே தாங்க முடியாது. இங்க ஒரு வீட்டுக்கு 3 பேய் இருக்கு. இந்த நேரத்துல என்ன பண்ணுமோன்னு ஒரே கலவரமாவே இருக்கு. சொன்னீங்க. அதுவும் எல்லாம் வெரைட்டி பேய். ஒன்னு பீஸா பேய், ஒரு அகோரி பேய், ஒரு மேக்கப் பேய். என்ன பண்றதுன்னே தெரியல. என்ன பண்றதுன்னு தெரியறது முக்கியம் இல்ல, அதுங்க என்ன பண்ண போறதுன்னு தெரியல, அதான் முக்கியம். ஒரு பைத்தியம் எந்த நேரத்துல என்ன பண்ணும்னே தெரியாது. அதே மாதிரிதான் பேய்களும் எந்த நேரத்துல என்ன பண்ணும்னே தெரியாது. ரெண்டுக்குமே கிராமரே கிடையாது. அந்த ரெண்டோட மூணாவதா உங்களையும் சேர்த்துக்கோங்க. எதுக்கு? நீங்களும் அப்படித்தானே லூசுத்தனமா எந்த நேரத்துல எது பண்ணுவீங்கன்னு தெரியாது. என்ன ஷாக்கு, இரவினில் ஆட்டம் பகலினில் தூக்கம்ன்ற மாதிரி தானே இருக்கீங்க. நாங்க என்ன இரவினில் ஆடணும்? என்ன ஆடலன்னு கேளுங்க. என்ன முழிக்கிறீங்க? நைட்டு 12 மணிக்கு பேய் கதை சொல்ல ஆரம்பிச்சீங்களே, அது போதாதா? நல்ல உரைக்கிற மாதிரி கேளு கொலம்பஸ். வாய்ப்பே இல்ல மேடம், இவங்களுக்கு உரைக்காது. ஜி, காலையில கதை சொல்ல வந்தா விடிஞ்சதும் விடியாதமா கதை சொல்ல வந்துட்டீங்களேன்றீங்க. 12 மணிக்கு கதை சொல்ல வந்தா உச்சி வெயில கதை சொல்ல வரீங்களேன்னு கேக்குறீங்க. சரி, 1 மணிக்கு கதை சொல்ல வந்தா நல்லா பசி நேரத்துல கதை சொல்ல வந்துட்டான்னு சொல்றீங்க. நல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரிலாக்ஸா வந்து சொன்னா தூக்கம் கண்ணை சுழற்ற நேரத்துல கதை சொல்ல வந்துட்டான்னு சொல்றீங்க. ஈவினிங் கதை சொல்ல வந்தா நல்லா ரிலாக்ஸ் பண்ற நேரத்துல கதை சொல்ல வந்துட்டான்னு சொல்றீங்க. சரி, ஒரு 8-8:30 மணிக்கா கதை சொல்லலான்னு வந்தா சரக்கு போடுற நேரத்துல கதை சொல்ல வந்துட்டான்னு சொல்றீங்க. இப்படியே மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஏங்க, நான் தெரியாம தான் கேக்குறேன், நாங்க எப்பதான் கதையை சொல்லி எங்க கிரியேட்டிவிட்டியை கதை சொல்றதுக்காக 1/4 நூற்றாண்டா கடுமையா போராடி கடும் பாதிப்புக்கு உள்ளாயிருக்காங்க பாவம். நீ சொல்றது ஒரு நியாயம் இருக்கு கொலம்பஸ். ஆமா மேடம், சூப்பர் ஃபிகர் கிட்ட லவ் சொல்லி ஓகே பண்றதை விட சப்ப ப்ரொடியூசர் கிட்ட கதை சொல்லி ஓகே பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. அழாதீங்க. இது வரைக்கும் இப்படி ஒரு எக்ஸாம்பிள் சினிமால எவனுமே சொன்னதில்ல. இதுல இருந்து தெரியுது நீங்க எவ்வளவு ஆழமா அஃபெக்ட் ஆயிருக்கீங்கன்னு. டோன்ட் வரி, உங்களுக்கு எம்ஏமலை விட பெரிய இம்சை காத்துக்கிட்டு, பெரிய எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்ல வந்தேன். தேங்க்யூ ஜி. இப்ப பிரச்சனை அது இல்ல. தேங்க்யூங்கிறது எப்ப சொன்னாலும் பிரச்சனை இல்லைங்களே. ஐயோ ரைட்டர் ஜி, கோஆபரேட் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே டைரக்டர் ஜி. அந்த 3 பேய்களை நாம எப்படி ஹேண்டில் பண்ண போறோம்ங்கறத இப்ப பிரச்சனையே. ஒன் ஸ்மால் சேஞ்ச். பேய்ங்களை நம்ம ஹேண்டில் பண்ண முடியாது, பேய்ங்க தான் நம்மள ஹேண்டில் பண்ணணும். என்ன கொலம்பஸ் சொல்ற? ஆமா மேடம், அதுங்க பேயின்னு தெரியாம அதுங்களை நடிக்க வைக்கிறேன்னு வேற நம்ம சொல்லிட்டோம். சும்மாவே ஆடுங்க, இப்ப கால்ல சலங்க கட்டி ஆடுதுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, as a writer ஒரு டவுட் கேட்கலாமா? கேளுங்க. பேய்க்கு தான் காலே இருக்காதே, சலங்க எங்க கட்டுறது? சலங்கை உன் கால்ல கட்டிட்டு அதுக்கு ஆடும் பரவாயில்லையா? என்ன சார் நீங்க? இத பாருங்க, அதுங்க ஆட்டத்தை நிறுத்துறது சாதாரண விஷயம் இல்ல. இவங்க கதை சொல்றாங்க, நீங்க டைரக்ட் பண்றீங்க. இதுக்கு நடுவுல நான் வந்து ஏன் மாட்டேன்னு எனக்கே தெரியலையே. இப்படிதான் சம்பந்தமா நானே வந்து மாட்டிக்கிறேன். ஏய் ஃபங்க் ஆகாத கொலம்பஸ், வா நம்ம ஏதாவது ஒரு வழி பண்ணுவோம். நம்மள தைரியமா ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இவ்ளோ பயந்துட்டு போதே. என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியலையே. ஐயோ, ஒரு இடம் சின்ன குழந்தைங்க மாதிரி பேசி விளையாடுறோம். ஐயோ, வணக்கம் ராஜி. வணக்கம் ராஜி. வந்துட்டாங்க, நடிப்பு நம்ம சொல்லுங்க. என்ன சொல்றீங்க எக்ஸிகியூட்டிவ் ஜி? எக்ஸிகியூட்டிவா? ஐயோ, நான் அவ்வளவு ஒர்த் இல்லங்க. நான் ஒரு எடுமுடிங்க, அல்லங்கை அரைச்ச பாவுங்க. யாரை ஏமாத்த பாக்குறீங்க? நீங்க தான் ஆளினால். ஐயோ, தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்களே. ஜி, நீங்களும் இந்த வட்டத்துக்குள்ள வந்துட்டீங்க. இதுல உனக்கு ஒரு அல்ப சந்தோஷமா? இது வட்டம் இல்லடா, மரண கிணறு. ஊர் உலகத்துல எத்தனையோ கம்பெனி இருக்கு, எத்தனையோ கண்ட்ரி இருக்கு, எத்தனையோ லாங்குவேஜ் இருக்கு, விதவிதமா படம் எடுக்கறாங்க. அங்கெல்லாம் போகாம எதுக்கு நீங்க இங்க வந்தீங்களா? தாய்மொழியில அறிமுகமாகணும்டா. ஐயோ, இந்த பேய்ங்களுக்கு என்ன தமிழ் பற்றுடா. நீங்க நடிச்சே தீரணுமா? கண்டிப்பா நாங்க நடிச்சு தீரணும். ஆமா, நீங்க நடிக்கணும், நாங்க தீரணும். ஓகே, நான் டான்ஸ் கிளாஸ் போறேன். நான் ஜிம்முக்கு போறேன். ஓகே, நான் பாட்டு கிளாஸ் போறேன். இசை தமிழ் செய்த அருள் சாதனை. ஒரு வழியா கிளம்பிடுச்சீங்க. ஆமா, நம்மளாம் எங்க போறதுன்னு தெரியலையே. இப்படியே இந்த 3 பேய்களும் நம்மள நடிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருந்ததுங்க. கூடிய சீக்கிரம் நம்மளாம்
இப்போ அந்த பேய்களை எப்படி தப்பிக்க வைக்கிறது? லூசா நீ? பேய்ங்க கிட்ட இருந்து நாம எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசி. ஆமாங்க மேடம், எல்லா பேய்களும் வீட்டை விட்டு வெளியில போயிடுச்சு. இதான் நல்ல நேரம், நாமெல்லாம் எஸ்கேப் ஆயிடலாம் மேடம். குட் ஐடியா. எல்லாரும் எஸ்கேப் ஆயிடலாம் வாங்க. வாங்க. ஐயோ, கதவு மூடிச்சு. கதவு தானா மூடிச்சு. ஐயோ. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். நீ ஆரம்பத்துல இருந்து அது மட்டும் தான்டா பண்ற. அது இல்ல ஜி, நம்ம பேய் கதை பண்ண ஆரம்பிக்கிறோம். ஒரு சேஃப்டிக்கு ரத்த பலி கொடுக்கணும்னு நினைச்சேன், அத சொல்ல மறந்துட்டேங்க. இப்போ உனக்கு கெட்டு போல, இவனை பலி கொடுத்துடலாம். ஐயோ. நம்ம பேய்களை எப்படி ஹேண்டில் பண்றது? அதுக்கு முதல்ல வழி சொல்லுங்க. டைரக்டர் ஜி, இந்த பேய்களே வச்சு நாம ஒரு பேய் படத்தை டைரக்ஷன் பண்ணிடலாமே. ஆமா ஆமா ஆமா, நல்ல விஷயம் தான். ஒரு பேயால தான் ஹேண்டில் பண்ண முடியும். என்னது? இல்ல 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 இல்ல, இது ரைட்டர் ஜி சொன்ன கரெக்டா இருக்கு. ஒரிஜினல் பேய் வச்சே டைரக்ட் பண்ணாமே சொல்ல வந்தேன். ஆமா மேடம், பேய் படம் எடுக்கிறதுல பெரிய செலவு என்னன்னா கிராபிக்ஸ் பண்ற செலவு அதிகமாகும். இந்த ஒரிஜினல் பேயை வச்சு படம் பண்ணீங்கன்னா அதுங்க பேய்த்தனமா நடிக்கும், கிராபிக்ஸ் செலவும் மிச்சமாகும், ஒரிஜினல் பேய் வேலையை காட்டும். ஆமா ஆமா. மேடம், முக்கியமா இந்த கால் ஷீட் பிரச்சனை வரவே வராது. இன்னும் சொல்ல போனா அதுங்க பேமெண்ட் கேட்கவே கேட்காது. அதுங்க பணத்தை வச்சு என்ன பண்ண போதுங்க பாவம். ஐயோ. அப்புறம் கம்பெனில ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் வந்தா ஏதாவது ஒரு ஃபைனான்ஸ் பே கிட்ட அது ஃபைனான்ஸ் வாங்கி கொடுத்துரும். இவ்வளவு பிளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு. இத மிஸ் பண்றாதீங்க மேடம். உனக்கு என்னடா, நீ ஈஸியா சொல்லிடுவ. பேய்களை வச்சு வேலை வாங்க போறது நான் தானே. இந்த பாரு, ஆர்டிஸ்ட் தப்பு பண்ணாங்கன்னு வெச்சுக்கோ, டைரக்டர் கோவம் வந்து திட்டினாலும் ஸ்பாட்ல அமைதியா இருந்துட்டு மேக்கப் ரூம்ல போய் திட்டுவாங்க. ஆனா பேய்களுக்கு அதெல்லாம் தெரியாதே. நான் கோவத்துல திட்டினா அதுங்களுக்கும் கோவம் வந்து என்ன ஏதாவது பண்ணிடுச்சுங்கன்னா அப்புறம் என் நிலைமை. யோசிக்க வேண்டிய விஷயம் தான் டைரக்டர் ஜி. மேடம், எதுக்கு கோவம் பண்ணோம்? ப்ரொடியூசர் பையனை ஹீரோவை போட்டு டைரக்ட் பண்ற புது டைரக்டர் மாதிரி எல்லாத்துக்கும் தலையை ஆட்டிக்கிட்டு போயினே இருக்கானே. சரி, பேய் கிட்ட நான் அப்ப பேசுறேன். பேசுங்க பேசுங்க. பெண் என்றால் பேயும் இறங்கும்னு சொல்லுவாங்க. சரி, பேய் எங்க இருக்கு? வரும் வரும், வெயிட் பண்ணுங்க. உம்மாய் பீச்சா பில்லு 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 பீச்சா வாங்க. பில்லு 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 மேக்கப் போட்டு போங்க. வாங்க வாங்க. பில்லு பில்லு பீச்சா வாங்க வாங்க. பில்லு பில்லு வணக்கம். மேக்கப் போட்டு போங்க. வணக்கம். மேக்கப் போட்டு போங்க. வாங்க. மேக்கப் போட்டு போங்க. உம்மாய் வாங்க வாங்க. வணக்கம். மேக்கப் போட்டு போங்க. வாங்க வாங்க. பீச்சா பில்லு 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 மேக்கப் பில்லு போட்டு போங்க. வாங்க. வணக்கம். ஷூ. போட்டுக்கோங்க. வாங்க வாங்க. பீச்சா வணக்கம். பில்லு 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 மேக்கப் போட்டீங்கன்னா எல்லா பேயும் அது தொழில சின்சியரா இருக்கு. இதுங்களை எப்படி டிஸ்போஸ் பண்றது? பண்ணிதானே ஆகணும். பேய், உம்மாய் நாங்க வரட்டுமா? நீங்க எதுக்கு இங்க வரீங்க? நாங்களே வரோம். வாங்க வாங்க. வணக்கம் டாக்டர் ஜி. வணக்கம் 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 பேய்ஸ். எங்களை பேய்னு கூப்பிடாதீங்க. பேய் பேய்னு கூப்பிடாம வேற எப்படி கூப்பிடுறதா? உடனே பேசுறீங்க. பிறந்தப்ப பேர் வைப்பாங்க, சரி. செத்ததுக்கு அப்புறம் யாராவது பேர் வைப்பாங்களா? அது இல்ல டைரக்டர் ஜி, சினிமா உலகத்துல எங்களை படைக்க போற பிரம்மா நீங்க தானே. அப்ப நீங்க தானே எங்களுக்கு புதுசா பேர் வைக்கணும். நல்ல விவரமா தான் பேசுது. எனக்கு ஷாருக் கான், சல்மான் கான், அமீர் கான் மாதிரி கான்ல முடிகிற மாதிரி சென்டிமெண்டா பேர் வைங்க. அப்பதான் நான் ஹிந்திலயும் ஃபேமஸ் ஆக முடியும். சி, கோன் மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு இதுல கான் கேக்குதா? எனக்கும் தெலுங்கு ஹிந்தில எல்லாம் ஃபேமஸ் ஆகுற மாதிரி கேட்ரினா கைஃப், தீபிகா படுகோன், கரிஷ்மா கபூர்ங்கிற மாதிரி அழகான ஒரு பேரை வைங்க. எனக்கு ஆல் லாங்குவேஜ்ல வில்லன் ஆகுற மாதிரி எனக்கு அட்டகாசமான ஒரு பேர் வைங்க டைரக்டர் ஜி. நீங்க எல்லாம் முதல்ல நடிக்கிறீங்களா இல்லையாங்கறத பத்தி தான் நான் இப்ப பேச வந்திருக்கேன். என்ன இப்படி சொல்றீங்க டைரக்டர் ஜி? நீங்க டைரக்ட் பண்றீங்க, நாங்க நடிக்கிறோம். இது கன்ஃபார்ம். அதுக்கு இல்ல, இது எனக்கு கிடைச்சிருக்கிற முதல் டைரக்ஷன் சான்ஸ். அத கெடுத்துறாதீங்க ப்ளீஸ் பேஸ். நாங்களும் அதே தான் சொல்றோம். இது எங்களுக்கு கிடைச்ச முதல் நடிப்பு சான்ஸ், அத கெடுத்துறாதீங்க ப்ளீஸ் பேஸ். டைரக்டர் இப்படி கெஞ்ச கூடாது. நீங்க கமெண்ட் பண்ணனும், நாங்க ஒபே பண்ணனும். இதெல்லாம் கரெக்டா தான் சொல்றீங்க. ஆனா நடிப்பாச வேண்டாம் விட்டுடுங்கன்னு சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறீங்க.
நீங்க என்ன சொன்னாலும் கேட்போம். ஆனா நடிக்க வேண்டாம்னு சொன்னா மட்டும் கேட்கவே மாட்டோம். ஆமா, கேட்கவே மாட்டோம். ஆமா, கேட்கவே மாட்டோம். ஏய் நீங்க என்ன பண்ணாலும் சரி உங்களை நடிக்க வச்சு நான் டைரக்ட் பண்ண போறதே இல்ல. இவ்வளவு தைரியமா யாரும் எங்க கிட்ட பேசுனதே இல்ல. நாங்களும் பேச அலோவ் பண்ணதில்ல. எங்களுக்கு பயமுறுத்தி தான் பழக்கம், பயந்து பழக்கம் இல்ல. நாங்க யாருங்கறத மைண்ட்ல வச்சுக்கிட்டு பேசுங்க. இப்ப நீங்க போலாம். போங்க போங்க. போறேன் போறேன் போறேன். ஏன் பேய் பேய்னு அலற? என்னடா அந்தரத்துல என்னடா பண்ற? பார்த்தா தெரியல, வாக்கிங் போயிட்டு இருக்கிறேன். ஏய் பேய், அந்தரத்துல வாக்கிங் போறதுக்கு ஏன் ரூம் தான் உனக்கு கிடைச்சதா? ஏதாவது புளிய மரத்துல போய் தொங்க வேண்டியதானே? இப்பெல்லாம் எந்த சுடுகாட்லயும் நீங்க சொல்ற அட்மாஸ்பியர் இல்ல டைரக்டர் ஜி. எல்லாத்தையும் மின் மயானமாக்கிட்டாங்க. பாடிய வச்சு ஒரு சுவிட்ச போட்டா போதும், பாடிய உள்ள இழுத்து டங்குன்னு ஒரு சவுண்ட் வரும். பார்சல் பண்ணி சாம்பல் வெளியில வந்துடும். ஏய், அப்படி சாம்பல் ஆகியும் எப்படிடா பழைய பாடியோட பேய அலையறீங்க? அது பேய் உலக சீக்ரெட், அதெல்லாம் வெளியில சொல்ல முடியாது. அந்த ராணுவ ரகசியத்தை சொன்னா ஒண்ணும் குடிமொழிக்கு போயிடாது. முதல்ல மேல இருந்து இறங்கி கீழே போ, நான் தூங்கணும். ஓகே டைரக்டர் ஜி. ச்சே, வா ஒழிஞ்சா. நோய்க்கும் பேய்க்கும் ராத்திரியில தான் கொண்டாடும்னு சொல்லுவாங்க. அது சரியாதான் இருக்கு. ஐயோ, இப்ப படுத்தா எப்படி தூக்கம் வரும்னு தெரியலையே. கண்ணை மூடி படுத்து பாப்போம். ச்சே. ஜி, நல்லா தூங்கும் போது எதுக்கு இப்படி பேய் பேய்னு அலறீங்க? காது கிளிய கத்தி ஏன் தூக்கத்தை கெடுக்குறீங்க? நான் பேய்ங்கிற விஷயம் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சது தானே, அப்புறம் என்னமோ புதுசா தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி பேய் பேய்னு ஒவ்வொரு தடவையும் அலறீங்க. நீ மனுஷியா இருந்து நடு ராத்திரியில ஒரு பேய் உன் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தா அப்ப தெரியும் உனக்கு. இப்ப எதுக்கு என் பக்கத்துல வந்து உட்கார்ந்துருக்க? நீங்க தானே கீழே இருந்தீங்க. அதுக்கு கீழே இறங்கி என் பெட்லயே உட்காருவ? உன்னை இன்னைக்கு சும்மா விட போறதில்ல. கொன்று உன்னை. ஏய் லூசா நீ, கொன்றுவேன்னு கத்தியை காட்டுற. கேக்க கேட மாதிரி சிரிச்சிட்டு இருக்க. யார் லூசு? ஆல்ரெடி செத்து பேயானவனை போய் கொன்றுவேன்னு கத்தியை காட்டி மிரட்டினா சிரிக்காம என்ன பண்றது? ஏய், உன்னை நான் கொல்லல, என்ன நானே குத்தி செத்து போறேன். இப்ப பாரு. உங்களை நான் சாக விட்டுருவேன் டைரக்டர் ஜி. என்ன நீங்க நடிக்க வைக்கணும், அது வரைக்கும் நான் உங்களை இப்படித்தான் இம்சை பண்ணுவேன். டைரக்டர் ஜி என்ன நடிக்க வைங்க ஜி, நான் நல்லா நடிப்பேன் ஜி. என் மனசுல ஹீரோ ஆசையை விதைச்சிட்டு என்ன நடிக்க வைக்க மாட்டேன்னு சொன்னீங்க, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. டைரக்டர் ஜி என்னைய நீங்க தயவு செய்து ஹீரோவை நடிக்க வைங்க ஜி. நான் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் ஹெல்ப்பா இருப்பேன் டைரக்டர் ஜி. என்ன நீ நடிக்க வைக்கல, ஒன்ன நான் போலி போட்டுருவேன். ஐயோ ஐயோ, இந்த பேய்ங்க கிட்ட மாட்டிக்கிட்டு நான் இப்படி பயப்படுறேனே. ஆமா, பேய்ங்க எல்லாம் எதை பார்த்து பயப்படும்? அது மட்டும் எனக்கு தெரிஞ்சது, ஒவ்வொரு பேயையும் ஓட்டி படைச்சிருவேன். இந்த பீசா பேய் வேற அடிக்கடி வந்து என்ன இம்சை பண்ணுது. எப்ப வருது எங்க போகுதுன்னு எதுவுமே தெரியல. இப்ப பேசும்போது வேற இங்க இருந்து எங்கேயாவது கேட்டுட்டு இருக்குமோன்னு பயமா இருக்கு. ஐயோ, ஐயா ஐயோ ஐயோ, போன பேய் திரும்ப வருதா இல்ல அடுத்த பேய் ஆர்டர்ல வருதான்னு தெரியலையே. ஐயோ, நான் தானே வந்து கதவை திறக்கணும். கருப்பண்ணசாமி என்னை காப்பாத்து. கொலம்பஸ் இங்க இருந்தாலாவது அவனை போய் பார்த்துட்டு வர சொல்லிருக்கலாம்.
அவனும் இல்லையே. ஐயோ, இந்த பேயோட முகத்தை வேற பார்க்கணுமே. கொலம்பஸ் இருக்கான், 2 கதாசிரியர்கள் இருக்காங்க. அவங்களெல்லாம் பிடிச்சி ஆட்டாம என்னையே என் குறி வச்சு கும்மி அடிக்கிறீங்க. நான் உங்களை டார்ச்சர் பண்ண வரல ஜி. நீங்க தானே டைரக்டர் ஜி. அவங்க எல்லாம் அல்லகைங்க ஜி. அதான் உங்களை மட்டும் சுத்தி சுத்தி வரும். டைரக்டர் தான் எல்லாத்தையும் வாங்கி கட்டிக்கணுமா? பின்ன சினிமாவுல டைரக்டர் தானே கேப்டன் ஆஃப் தி ஷிப். பேய்க்கு கூட அது தெரிஞ்சு போச்சா? ஓனர் ஆஃப் தி ஷிப்னு ஒருத்தர் இருக்கிறது யாருக்குமே தெரியாதா? அது யாரு ஓனர் ஆஃப் தி ஷிப்? பணம் போட்டு படம் எடுக்கறாங்கல்ல, அந்த முதலாளி, ப்ரொடியூசர். அதெல்லாம் எனக்கு தெரியாதா? நீங்க தானே டைரக்டர். நீங்க என்ன ஹீரோயினா நடிக்க வச்சு ஆகணும். ஐயோ, நீங்க என்ன இப்படி டார்ச்சர் பண்றீங்க. எனக்கு தலையெல்லாம் சுத்துது, வறண்டு போகுது. நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க. நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். எனக்கு காஃபி எல்லாம் ஒண்ணு வேண்டாம். அது மட்டும் இல்ல, சிலிண்டர் வேற தீர்ந்து போச்சு. நாளைக்கு சிலிண்டர் வந்ததுக்கு அப்புறம் போட்டுக்கலாம். என்கிட்ட தான் அடுப்பு இருக்கே ஜி. இதுல வச்சு நான் காஃபி போட்டு கொண்டு வரேன். நீங்க வெயிட் பண்ணுங்க. ஐயோ, இந்தாங்க டைரக்டர் ஜி காஃபி. குடிக்கணுமா? குடிங்க. ஐயோ 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 ஐயோ, தலை வயித்துக்குள்ள போற மாதிரி தலையில தட்டி அடி பேயே. சாரி ஜி, இதுதான் என்னுடைய மினிமம் ஃபோர்ஸே. மினிமம் ஃபோர்ஸே இதுவா? அம்மா, அப்பா, ஐயோ. சும்மா ஒரு ஹெல்ப்புக்கு தான் தட்டினேன் ஜி. ஹெல்ப் வேண்டாம், பல்பு வேண்டாம், போ. கோச்சிக்காதீங்க டைரக்டர் ஜி. இப்ப போறேன். நீங்க கோவப்பட்டா எனக்கு பயமா இருக்கு. நான் சாதாரண பொம்பளை, நீ பேய். இதுல உனக்கு என்ன பார்த்தா பயமா இருக்கா? பேய்க்கும் பொம்பளைக்கும் பெருசா என்ன வித்தியாசம்? ஒன்னே ஒண்ணுதான். பேய்க்கு உயிர் இல்ல, பொம்பளைக்கு உயிர் இருக்கு. சில பொம்பளைங்களை பார்த்தா பேய்ங்க அலறி அடிச்சு ஓடிடும். நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் வரேன். போ, தயவு செஞ்சு போ. பீஸா பேய் வந்து பிச்சு புடுங்கி தின்னத குறையா புடுங்கி எடுத்துட்டு போகுது. அடுத்ததா இந்த மேக்கப் பேய் வந்து மிரண்டு நடுங்க வச்சுட்டு போகுது. டோட்டல் பாடியும் கிடுகிடு கிடுகிடு நடுங்குதே. பல்லெல்லாம் படபட படப்படன்னு டைப் அடிக்குது. குளிர் ஜரமா ஜன்னியானே தெரியலையே. அடுத்தது ஆர்டர்ல வரப்போறது இந்த அகோரி பேய். அவன் எந்த நிமிஷத்துல வருவானோ, என்ன பண்ணுவானோ. ஆஹா, சிம்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? வந்துட்டா. ஐயோ, அவனும் வந்துட்டானே. என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்பா ஏன்பா என்ன இப்படி ஒப்பரை வச்சு டார்ச்சர் பண்ற? ஒன்னும் டார்ச்சர் பண்ணல டைரக்டர் ஜி. அப்புறம் எதுக்கு நீ இப்படி அழுவுற? உனக்கு என்ன வேணும்? வழக்கம் போல தலைக்கறி தொடக்கறின்னு ஏதாவது வாய்க்கு ருசியா சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா கண்ணமாப்பேட்டை சுடுகாட்டுக்கோ இல்ல கிருஷ்ணாப்பேட்டை சுடுகாட்டுக்கோ போயிட்டு ஏதாவது எடுத்து சாப்பிட வேண்டியதானே? எனக்கு அந்த ஆசையெல்லாம் இல்ல டைரக்டர் ஜி. நான் நடிக்கணும் ஜி. எனக்கு நடிக்க ஒரு வாய்ப்பு கொடுங்க ஜி. யோ,
ஓ மூஞ்சிக்கெல்லாம் எதுக்கு இந்த விபரீத ஆசை? உன் மூஞ்சியெல்லாம் நடிக்கிற மூஞ்சியா? உன் மூஞ்சி என்னைக்காவது கண்ணாடியில பாத்திருக்கியா? உனக்கே கேவலமா இல்ல, கஷ்டமா இல்ல, அசிங்கமா இல்ல? அசிங்கம் அசிங்கம், இந்த மூஞ்சியே அசிங்கம், எல்லாமே அசிங்கம், இந்த மூஞ்சி அசிங்கம், எல்லாமே அசிங்கம். எங்க அப்பன் அவன் மூஞ்சிய என் மூஞ்சில ஒட்ட வச்சுட்டு போயிட்டான். எல்லாம் அசிங்கம், இந்த மூஞ்சியே அசிங்கம். எங்க அம்மா அசிங்கம், எங்க அப்பா அசிங்கம், ரோசி அசிங்கம், எல்லாமே அசிங்கம். எனக்கு இந்த மூஞ்சி வேண்டாம், எனக்கு வேற மூஞ்சி வேணும். எனக்கு அழகான மூஞ்சி வேணும், வேற மூஞ்சி வேணும். அபிராமி, பௌர்ணமி வரப்போகுது, எனக்கு ஒரு அழகான மூஞ்சி வேணும். எப்படியாவது நடிக்கவே அபிராமி, அபிராமி என்னை நடிக்கவே அபிராமி, அபிராமி நடிக்கவே அபிராமி, அபிராமி நடிக்கவே அபிராமி, அபிராமி 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 நடிக்கவே அபிராமி. எங்க அழகான? ஐயோ நடிக்கவே அபிராமி, அபிராமி நடிக்கவே அபிராமி. என் மூஞ்சி அசிங்கம் 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 அசிங்கம். என்ன ஜி நடந்துகிட்டே எட்டு போடுறீங்க? டிரைவிங் லைசென்ஸ் வாங்குறதுக்கு ட்ரைனிங் எடுக்கிறீங்களா? இந்த சிச்சுவேஷன்ல தேவையதெல்லாம் நானே ஒரு 6 பேய்கள் நடுவுல மாட்டிட்டு முழிக்கிறேன். ஜி மொத்தம் 3 பேய் தானே, 6 பேய்ங்கறீங்க? ஒரிஜினல் பேய்ங்க 3, டைரக்டர் பேய்னு ஒன்னு இருக்கு, அதோட சேர்த்து 4, உங்க 2 பேரையும் சேர்த்தா 6. என்ன ஜி எங்களை போய் பேய்ங்க வரிசையில சேர்த்துட்டீங்க? என்ன பேய் வரிசையில சேர்க்காம சீர் வரிசையில சேர்ப்பாங்க? எந்த ஜென்மத்துல பண்ண பாவமா தெரியல. உங்க டைரக்டர் குடும்பத்துக்கு என்ன நேர்ந்து விட்டாங்களோ என்னவோ, ஒவ்வொரு வாட்டியும் வாலண்டியரா நானே வந்து மாட்டிக்கிட்டு சிக்கி சீரழிறேன். விடுங்க ஜி, இதுவும் கடந்து போகும். டேய், இந்த கடந்து போறது, நடந்து போறது, ஓடி போறது, இந்த உக்காந்து போறது, இப்படி எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன். பெரிய பெரிய எதிர்ப்புகள்லாம் சந்திச்சுட்டேன். ஆனா பேய் எதிர்ப்பு இப்பதான் பாக்குறேன்.